திருவேடகம் ஆடி அமாவாசை 2022 இன்று தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இந்த அளவுக்கு புழங்குது. ஒரு நீர்நிலைகளில் பாதுகாக்க வேண்டிய நாளில் நம்ம இந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் குப்பைகளை ஆக்குறோம். முடிந்த வரைக்கும் அடுத்த வாட்டி மகாலய அமாவாசையில் இருந்தாலாவது நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் குப்பைகளை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஒரு அழகான நதி வைகை, இந்த அளவுக்கு ஒரு பிளாஸ்டிக் குப்பையாகவும் இதாகவும் மாற்ற வேண்டாம். திருஞான சம்பந்தரோட தொடர்புடைய இடம் ஏறினதுனால தான் திருவேடகம் அப்படின்னு சொல்லப்படுது. இது நாயக்கர் காலத்தில் செதுக்கப்பட்ட சிற்பம் அப்படின்னு மதுரை தொல்லியல் கையேட்டில் சொல்கிறாங்க. இந்த நதி கடலில் தான் போய் சேருது. அவ்வளோ பிளாஸ்டிக் குப்பைகளும் கடலுக்கு தான் போகும். கடலில் பிளாஸ்டிக் குப்பைகள் அதிகமாக நம்மளோட சுற்றுச்சூழல் தான் பாதிக்கப்படும். முடிந்த வரைக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை தவிர்ப்போம். ஹிந்து மதம் சுற்றுப்புற சூழலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற மதம். நதிகள், மலைகள் எல்லாத்தையுமே நம்ம கும்பிட்றோம். இயற்கை வழிபாடு மிகுந்த ஹிந்து மதம், சனாதன தர்மம். இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணணும்.